श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्य वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्केशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம். அதில் இன்றைய தினம் 38வது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். 38வது ஸ்லோகத்தில் எம்பெருமான் ஒருவனே சர்வேஸ்வரன் என்பதை இதில் காட்டுகிறார். ஆக்ராயேஸ்வரகந்தம் ஈஷசதிருஷம் மன்யாத்தவேந்திராதயः முஹ்யந்தி த்வம் அநாவிலோ நிரவதே பூம்னக் கணே கணே ஹத்யயத் சித்ரீயே மகிநாத்ரரங்கரசிகா த்வம் த்வன்மஹிம்னः பரஹ வைபுல்யான்மஹிதஸ்வபாவ இதி வா கிம் நாம சாத்மியம் ந தே. ஆக்ராயேஸ்வரகந்தம் ஈசசதிருஷம் மன்யாதவேந்திராதயः முஹ்யந்தி த்வம் அநாவிலோ நிரவதேः பூம்னः கணே ஹத்யயத் சித்ரீயே மகிநாத்ரரங்கரசிகா த்வம் த்வன்மஹிம்னः பரஹ வைபுல்யான்மஹிதஸ்வபாவ இதி வா கிம் நாம சாத்மியம் ந தே. திருவரங்கத்தை பெரிதும் ரசித்தபடி இருந்து கண் வளர்பவனே, திருவரங்கத்தில் கண் வளரும் ரங்க ரசிகா, ஸ்ரீரங்கத்தில் ரசிப்பவனே, அழகிய மணவாளா, இந்திரன் போன்ற தேவர்கள் உன்னுடைய கல்யாண குணங்களில் 1/1,000,000th ஒரு லிட்டில் பிட், ஒரு ஃப்ராக்ஷன் ஐஸ்வர்யம் போன்ற ஒரு சிறு பகுதியை மட்டும் உனது அனுகிரகத்தால் அடைகின்றனர். அதனால் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சர்வேஸ்வரனான உனக்கு தாங்கள் நிகரானவர்கள் என்று அகங்காரத்தால் கர்வத்தால் மயங்கி நிற்கின்றனர். ஆனால் உனக்கு எல்லையற்ற எண்ணிக்கையற்ற அபரிமிதமான ஆச்சரியமான பல பெருமைகள், பல குணானுபவங்கள், பல மகிமைகள் உள்ள போதிலும் அவற்றை கொஞ்சம் கூட சிறிது கூட பொருட்படுத்தாமல் நீ இருக்கிறாய். உனக்கும் இந்திரன் முதலான தேவர்களுக்கும் இடையே உள்ள இந்த வேறுபாடு பார்த்து நாங்கள் கொஞ்சம் கூட வியப்படைய மாட்டோம். ஏன்னா உன் ஸ்வரூபம் அப்படி. பக்த வாத்சல்யம், உன் காருண்யம், உன் சௌஷீல்ய சௌலபியம் அப்படி உனக்கு இயல்பாகவே அது இருக்கிறது. இயல்பாகவே உள்ள பெருமைகளை காட்டிலும் மேம்பட்டது உன்னுடைய ஸ்வபாவம். ஸ்வரூபத்தை விட ஸ்வபாவம் மேலானது என்று தோன்றுகிறது. உன்னுடைய ஸ்வபாவத்தை பார்க்கும்போது உனது ஸ்வரூபத்தை காட்டிலும் மேம்பட்டதாக தோன்றுகிறது. ஸ்வரூபத்தை பார்க்கும்போது ஸ்வபாவத்தை விட மேம்பட்டதாக இருக்குது, ஸ்வபாவத்தை பார்க்கும்போது ஸ்வரூபத்தை விட மேம்பட்டதாக இருக்குது. இரண்டுமே உனக்கு பொருத்தம் உள்ளதாக இருக்குது. ஆகவே உன்னால் எந்த மனநிலையைத்தான் தாங்க இயலாது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. ஹே ரங்க ரசிகா, இந்திரன் முதலான தேவர்கள் சர்வேஸ்வரனுக்குண்டான குணங்களில் சிலவற்றை ஒரு லவலேஷம், ஒரு 1/1,000,000th ஒரு ஃப்ராக்ஷன் கொண்டிருந்தாலும் கர்வம் மிகவும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எம்பெருமான் அளவு கடந்த வைபவங்களை உடையவனாயிருந்தாலும் சிறிதும் அகங்காரமற்றவராய் உள்ளான். நிறைகுடம் தழும்பாது இல்லையா?
ஹே ரங்கரசிகா, இந்திரன் முதலான தேவர்கள் தேவரீருக்குண்டான ஐஸ்வர்யத்தில் ஒரு அணு மாத்திரத்தை பெற்றவர்கள். அதனால் சர்வேஸ்வரனான உம்மை ஒத்ததாக நினைத்து கொண்டு அறியாமையினால் அகங்காரப்பட்டு அழுகிறார்கள். தேவரீரோ எல்லை கடந்த ஐஸ்வர்யத்தை உடையவராயிருந்தாலும் அந்த செல்வத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை ஒரு பொருட்டாக புல்லாக நினைத்து சிறிதும் அகங்காரமோ கலக்கமோ கர்வமோ இல்லாதவராய் உள்ளீர். இந்த விஷயத்தில் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஏன்னா தேவருடைய சுபாவம் அப்படி, தேவருடைய ஸ்வரூபம் அப்படி. ஸ்வரூபம் ஸ்வபாவம் ரெண்டில் எது பெரிதுன்னு பார்த்தா, ஸ்வரூபத்தை பார்த்தா ஸ்வபாவம் பெருசாக இருக்குது, ஸ்வபாவத்தை பார்த்தா ஸ்வரூபம் பெருசாக இருக்குது. ஒன்றுக்கொன்று தோல்வி இல்லாதபடி ரெண்டும் ஆச்சரியமாக விளங்குகிறது. மற்ற தெய்வங்களுக்கு அப்படி இல்லையே என்று அனுபவிக்கிறார் பட்டர். ஆக்ரேயாஸ்வர கந்தம் ஈஷ சதிருஷம் மன்யா தவேந்திராதய முஹ்யந்தி த்வம் அநாவிலோ நிரவதே பூம்னக் கணேஹத்யயத் சித்ரீயே மகிநாத்ரரங்கரசிகா த்வம் த்வம் மகிம்னः பரஹ வைப்புல்யான்மகிதஸ்வபாவ இதி வா கிம் நாம சாத்மியம் நதே. ஹே ரங்கரசிகா, திருவரங்க வாசத்தை ராசிக்கத்துடன் ரசிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொண்ட எம்பெருமானை ரசித்து அங்கே இருக்கார் அவர் ஸ்ரீரங்கத்தில். இந்திர ஆதயகா, இந்திரன் பிரம்மன் சிவன் முதலானவர்கள் இந்திராதயகா. ஈஸ்வர கந்தம், அந்த ஈஸ்வரத்தின் ஒரு மனம், ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அந்த ஈஸ்வரத்தோட தேவரீருடைய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தோட ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு லவலேஷம், ஒரு இம்மி அளவு முகர்ந்து பார்த்து, ஆக்ரேயா அதை முகர்ந்து பார்த்து அதோ அதை அடைந்து விட்டது என்றபடி முகர்ந்த உடனேயே ஈச சதிருஷம் மன்யாக, சர்வேஸ்வரரான தேவரீருக்கு சதிருஷம் சமமாக தங்களை எண்ணிக்கொண்டு முஹ்யந்தி கர்வப்பட்டு மயங்குகிறார்கள். துவம் தேவரீரோ நிரவதேகே எல்லை கடந்த பூம்னகா பெருமைகளையும் கணேகத்திய ஒரு பொருளாக மதிக்காமல் அனாவிலகா அசி கலங்காமல் இருக்கிறேன். தேவரீர் அந்த அந்த அப்படி இருக்கிறதெல்லாம், அந்த பெருமைகள் உமக்கு இருக்கிற அந்த ஆச்சரியமான பெருமைகள் எல்லாம் ஒரு புல்லாக ஒரு பொருட்டாக மதிக்காமல் கலங்காமல் இருக்கிறேன், தழும்பாமல் இருக்கிறேன். இதி யத் என்கிற யாதொன்று உண்டோ இதில் பயம் முறைப்படி பெரியோர்களிடம் சாஸ்திரங்களை பயின்ற நாங்கள், முறைப்படி ஆச்சாரியரிடம் பயின்ற நாங்கள் ந சித்திரியே மகி வியப்பை அடைவதில்லை, ஆச்சரியம் அடைவதில்லை நாங்கள். ஏன்னா உம்மை பற்றி எனக்கு தெரியும். துவம் தேவரீர் தேவரீருடைய திவ்ய ஆத்மஸ்வரூபமானது. துவன் மகிம்னகா தேவரீருடைய பெருமைகளை விட பரகா மேலானது, தேவரீருடைய சுபாவத்தை விட மேலானது. வா அல்லது ஸ்வபாவகா தேவரீருடைய இயல்பு, அந்த ஸ்வபாவம், அந்த அது வைப்புல்யாத் முன் சொன்ன ஸ்வரூபத்தை காட்டிலும் மகிதகா மேலானது என்று கூறலாமா? அப்படி இருக்கும்போது தே தேவரீருக்கு கிம் நாம எதுதான் ந சாத்மியம் தாங்க ஒண்ணாது, எதுதான் தேவரீரால் தாங்க முடியாது? முடியும். யார் எப்படி இருந்தான்னா, உமக்கு நிறை குடம் தழும்பாது குறை குடம் கூத்தாடும் என்பார்கள். அது மாதிரி சுவாமி ஆள வந்தாரும் வசீவதான்யோ குணவான் ருஜு சுச்சிஹி மிருதுர்தயாளு மதுரஸ்திர சமஹ கிருதி கிருதஜத்வமசி ஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி என்கிறார். வசீவதான்யோ வசமாயிருக்கை அல்லது வயப்பட்டு இருக்கை, வசமாயிருப்பது எல்லாவற்றிற்கும் பிரபுவாயிருப்பது. வதான்யகா பிரார்த்திப்பவர்கள் விஷயத்தில் பிரியமான வார்த்தையை சொல்லும் அந்த சௌலபியம், அந்த சௌஷீல்யம், அது தன்னுடைய ஆத்மா வரையிலான சர்வத்தையும் கொடுக்கும் ஸ்வபாவம். நாரதர் வந்து புண்டரீகிட்ட சொல்கிறாராம், நீர் நாராயணனிடம் பக்தி பூண வேண்டும், அவனை விட உதார குணம் படைத்தவன் சாமர்த்தியம் உடையவன் யாருமில்லை. குணவான் மகானாயிருக்கும் ஒருவன் தாழ்ந்தவர்களோடு வேறுபாடே இல்லாமல் அப்படியே ஒட்டி கொண்டு பழகும் சுபாவம், கண்ணன் இடையர்களுடன் பழகிய சுபாவம்,
குகன், சபரி, ஆயர்குல பெண்கள் எத்தனை பேரோட நீ பழகினாய்? ருஜுகு, மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றும் கபட்டமே இல்லாமல் நேராக பேசும் தன்மை, ஆர்ஜவம் அப்படின்வான். நான் பிராணனை விட்டு விடுவேன், இளைய பெருமாளை, ஏன் உன்னையும் கூட விட்டு விடுவேன். ஆனால் காட்டில் என்னை சரணாகதி பண்ணவர்களுக்கு செய்த பிரதிஜையை விடமாட்டேன். சத்தியகாமன், சத்தியசங்கல்பன். சுச்சிகி, கர்மங்களுக்கு வசப்படாமல் தன்னை அடைந்தவர்களை காப்பாற்றுவதில் பிரத்யுபகாரம் முதலியவைகளை விரும்பாமல் பவித்ரானாம் பவித்ரம் மங்களானாம் ச மங்களம்னு அப்படி இருப்பான். அவன் மிருதுவாக இருப்பான். அபராதம் செய்தவர்களாயிருந்தாலும் உடனே ஆசிரயிக்கக்கூடியவன், ஆசிரயித்தவர்களுடைய பிரிவை சகிக்க முடியாதவனாயிருப்பான். பரமதயாளு. வேறொரு பிரயோஜனத்தை தனக்கு எதிர்பார்க்காமல் அவர்களுடைய துக்கத்தை, மற்றவர்களுடைய துக்கத்தை போக்கடிக்க வேண்டும் என்ற ஆசை உடையவன். மதுரக, ரசமயமான அவன் உபாயத்தை அனுஷ்டிக்கும் தசையில் கூட இனிமையானவன். பூர்வ பாஷை, மதுர பாஷை, மிருது பாஷை. சொல்லால் செயலால் அனைவருக்கும் ஆனந்தத்தை அளிப்பவன். கொல்ல வந்த திசையிலும் பிரீத்தியை கொடுத்த உடைய பீஷ்மருக்கு கொடுத்தவன். கோபத்தை உடைய சிசுபாலனுக்கு ஆனந்தமாயிருப்பது பிரசித்தம். ஸ்திரம், தன்னை ஆசிரயித்தவர்களிடம் அபராதங்களினாலும் அதை எடுத்து காட்டுபவர்களினாலும் கலக்க முடியாதவன். மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏததகர்ஹிதம். அவன் வார்த்தை அதுக்கு சான்று. ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தன் வந்தால் கூட அவனை காப்பாற்றுவான். சமகா, இனம், குணம், ஒழுக்கம் இவைகளினால் வேறுபாடு உடையவர்களுக்கும் அடையத் தகுந்தவனாயிருப்பவன். வேறுபாடு இன்மை. சுவாமி தேசிகன் அருளிய வரைகள்: காகம், இராக்கதன், மன்னர், பாண்டவர், காதலி திரௌபதி, பக்தையான திரௌபதி, இவர்கள் சரணாகதி பண்ணி இருக்கிறார்கள். கிருதி, அறத்தை அகிலத்தில் பரப்புவதற்காக, தர்மத்தை அகிலத்தில் பரப்புவதற்காக எந்தவித பிரபஞ்சத்திற்கும் உபகாரம் செய்வதையே நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவன். கிருத்தஜன், சின்ன ஒரு அல்ப உபகாரத்தையும் பெருசாக நினச்சிண்டு ஏதோ ஒரு சமயத்தில் தன்னை சேவித்தவர்களை, ஆசிரயித்தவர்களின் பிரார்த்தனைப்படி நடக்காததை அந்தந்த சமயங்களில் அவர்கள் இஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காக மிகுந்த அனுதாபத்துடன் நினைத்து கொண்டிருப்பவன். இப்படி ஆச்சரியமாக ஆளவந்தார் அனுபவித்த பகவத் குணானுபவத்தை தானும் பெறுவதற்காக பகவத் ராமானுஜரும் சரணாகதி கத்தியத்தில் பரிபூர்ணமாக அவனுடைய குணானுபவங்களை அனுபவிக்கிறார். இது அத்தனையும் இங்கே நமக்கு எம்பெருமான் ஒருவரே சர்வேஸ்வரன் என்பதை இதில் காட்டுகிறார் பட்டர். பிரம்ம, ருத்ர, இந்திராதிகள் தாங்களும் ஈஸ்வரர்களே என்ற எண்ணம் தலை தூக்கி சில நேரத்தில் மோகத்தை அடைகிறார்கள். பிரம்மன் வத்சாபகாரம் பண்ணின சமயத்தில் ஆடின ஆட்டம் என்ன? அந்த கண்ணுக்குட்டி, மாடு, பசு, அந்த குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு போயிட்டான். பிறகு அடங்கி ஒடுங்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் எல்லாம் தெரிய வரும். அதே போல் ருத்ரன் பாணாசுரனோட வந்தான், எம்பெருமானிடம் அபச்சாரப்பட்டான். இந்திரனுக்கு என எடுத்த விழாவை நீக்கி கோவர்தன மலைக்கு செய்ய சொல்லி நடத்தி வைத்து 7 நாட்கள் இரவு பகல் என்று பேதமில்லாமல் மகா பிரளய காலத்தில் வரும் மழையைப் போல கொட்டினான் இந்திரன். எம்பெருமான் குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்கிறார். கோவர்தன மலையை தூக்கி ஆயர்களையும் ஆவினங்களையும் பாதுகாத்தது யாவரும் அறிந்தது. அந்த குணம். இந்திரனுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கான் கண்ணன், அதெல்லாம் மறந்துடுவான். இப்போ எப்படி எனக்கு கொடுக்க வேண்டிய உணவை, அந்த விழாவை நீக்கினான் அப்படின்னு கோபம். பெருமாள் அப்படி இல்லை. எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை கை கூப்பினா அத்தனையும் மன்னித்து நமக்கு உபகாரம் பண்ணுறான், நம்மை காத்தருளுகிறான். காக்கும் இயல்பின கண்ணன். அதனால்தான் குன்று குடையாக எடுத்தாய் குணம் போற்றி. தேவர்களில் தலைவரான மூவருமே பகவானிடம் அடிபணிந்த போது மற்றையோர்களை பற்றி கேட்கவா வேணும்? இப்படி பிரம்ம, ருத்ர, இந்திராதிகள் நடந்து கொண்டதற்கு காரணம் என்னன்னா அகங்காரம். நமக்கே எப்படி கையில் ஒரு 1000 ரூபாய் வந்தால் பெரிய அகங்காரம். ஈஸ்வர கந்தம், அந்த ஈஸ்வர, அந்த தான் தலைவன் என்ற அவன் அனுகிரகித்து ஏற்பட்ட அந்த பதவி, அதை முகர்ந்தாலே இவர்களுக்கு இன்னும் வரவே இல்லை. முகர்வதற்கே இவ்வளவு கர்வம்.
அந்த முறையான ஈஸ்வரன்களின் நிலையை காட்டி எம்பெருமானுடைய நிலையை காட்டுகிறார். நிரவதேகே பூம்னஹா கனேகத்யயத். அழகான பிரயோகம். குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாது என்ற பழமொழிக்கேற்ப இவ்வளவு பெருமைகள் இருந்தும் கலங்காதவராய் எழுந்தருள் இருக்கிறீரே என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.